வெல்கம் பேக். உங்கள் ஹனிஃபா டாக்ஸ் தமிழ் சேனல். நேற்று நம்ம செஸ் சாம்பியன்ஷிப்பான தமிழ்நாடை சேர்ந்த பிரக்ஞானந்தா அவங்க குடும்பத்துக்கு சிஎம் விஜய் அவர்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த செஸ் அவர் கூட சும்மா விளையாடி காமிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டாக 2 ஸ்டெப் விளையாடினாரு பார்த்தோம். ஓகேங்களா? ஆனால் பிரக்ஞானந்தா பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 வருஷமாவே பார்த்தீங்கன்னா போன ஆட்சி பீரியட்ல இருந்து அவர் நம்பர் 1 சாம்பியனா இன்டர்நேஷனல் மேட்ச்ல வின் பண்ணாரு நம்ம பார்த்துருக்குறோம். அவருக்கு நிறைய ஊக்கத்தொகைகள் முன்னாடி இருந்த MK ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை, சில வீடு பட்டா, அது போல சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நேத்து இப்போ உள்ள சிஎம் விஜயும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கொடுத்திருக்கிறாரு. இப்போ உள்ள நிதிநிலை பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடன் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா அவருடைய குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல ஒரு 5-6 வருஷமா சாம்பியன்ஷிப்ல நல்லா வின் பண்றதுனால அவருக்கு ஸ்போர்ட்ஸ் அகாடமி, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி அரசு சார்பா நிறைய ஊக்கத்தொகைகள், அவருக்கு பரிசுகள், பணத்தொகை, உதவிலாம் வழங்கியிருப்பாங்க, பார்த்துருக்குறோம் போன ஆட்சியிலேயே. இப்போ மீண்டும் அவருக்கு இப்போ ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வின் பண்ணாரு சொல்லிட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு உண்டான செக்கை திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அது மாநில அரசு முதல்வர் நிவாரண நிதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு இருக்கு, கொடுத்திருக்காரு பாக்குறோம். இப்ப இது இப்போ உள்ள நிலைமைக்கு அவருக்கு தேவைதானா? அத்தியாவசிய தேவைக்கு இவ்வளோ அமௌண்ட்டை மக்களுக்கு உண்டான, அது அரசு பணம், மக்களுக்கு உண்டான பணம் தான் இல்லைங்களா? அதை கொடுக்கறது அது நியாயமா இருக்குமா, சரியா இருக்குமா? இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கறது, ஒரு உதாரணம் ஒரு 5 லட்சம் ரூபா, ஒரு 6 லட்சம் ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல, ஊக்க தொகையை கொடுக்குறாங்க சொல்லி வச்சுக்கலாம். இல்ல அவங்க குடும்ப கஷ்டத்துல இருக்கு, வீடு இல்லாம இருக்காங்க, வாடகை கொடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கத்தை கொடுக்கலாம். ஆனா ஒரு லெவலுக்கு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருப்பார் அவரு, ஒரு மிடில் கிளாஸ் லெவல்ல நல்ல ஒரு வீடு உண்டான சில விஷயங்கள், ஊக்கத்தொகைகள்லாம் நிறைய ஏராளமான பரிசுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. மீண்டும் இது போல ஒரு 50 லட்சம் ரூபா தூக்கி ஒரே அமௌண்டா கொடுக்கறது அது சரியா இருக்குமா அப்படின்றத இதை பாக்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செய்யுங்க. இது சரிதானா அப்படின்றத நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.